விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை பிரதானமாக கொண்டதாக திகழ்கிறது தருமபுரி மாவட்டம். 15 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் குறித்த ஒரு கண்ணோட்டத்தை இப்போது பார்ப்போம். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை பிரதானமாக கொண்ட மாவட்டம். மாவட்டத்தின் மொத்த புவியியல் பகுதி 4497 சதுர கிலோமீட்டர் ஆகும். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் தொகை 15,6843 இருந்தது. தற்போது தருமபுரி மாவட்டம் ஆங்கிலேய ஆட்சியின் போது சேலம் மாவட்டத்தின் ஒரு வட்டமாக இருந்தது. 1965ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் தனி மாவட்டமாக உதயமானது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் என 5 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தில் மொத்தம் 12,52,019 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6,29,980 ஆண் வாக்காளர்களும் 6,21,887 பெண் வாக்காளர்களும் 152 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க 957 இடங்களில் மொத்தம் 1596 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 150 பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வேலை தேடி அண்டை மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அதிக அளவில் குடிபெயர்தல், இதன் காரணமாக பெண் குழந்தைகளுக்கு இளம் வயது திருமணம், பெண் சிசு கொலை உள்ளிட்ட சமூக பிரச்சனைகள், சிப்காட் தொழிற்பேட்டை திறக்கப்பட்டும் இன்னும் தொழிற்சாலைகள் தொழில் தொடங்கவில்லை. வறட்சிக்கு இலக்காகும் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயத்தை காக்கும் வகையில் போதிய நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் காவிரி உபரிநீர் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்பது தருமபுரி மாவட்ட வாக்காளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய 3 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிடுகிறது. பாலக்கோடு தொகுதியில் 5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அதிமுக வேட்பாளராக களத்தில் உள்ளார். திமுக சார்பில் முன்னாள் தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் DNV செந்தில்குமார் போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் P பழனியப்பன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியில் சென்ற முறை அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற V சம்பத்குமார் இந்த தேர்தலிலும் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் ஆ சண்முகம் களம் காண்கிறார். பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் GKM தமிழ்குமரனும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாடி செல்வமும் போட்டியிடுகின்றனர். தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சௌமியா அன்புமணியும், தேசிய திராவிட முற்போக்கு கழகம் சார்பில் டாக்டர் இளங்கோவனும் களத்தில் உள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் சுயேட்சைகளும் களம் காண்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்து கூறி திமுகவும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வாக்கு சேகரிக்கின்றனர். பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டி அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அதிமுகவை குறை கூறி நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரமும் அனல் தெரித்து வருகிறது. மே 4 தெரியும் இதன் தாக்கம். காத்திருப்போம். DD தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.